குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஃபேவரட்டான கேரமல் பாப்கார்ன். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாப்கார்ன் ரெடி பண்ண அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே பாப்கார்ன் சோளான்னு தனியாக கிடைக்கும். 1/2 கப் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிய விடலாம். இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க. எல்லா சோளமுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. 1-2 பொரியாமல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தனியாக எடுத்துடலாம். பாப்கார்ன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கேரமல் ரெடி பண்ணிடலாம். பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சர்க்கரை அதுவாகவே கரைஞ்சி கேரமல் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பட்டர் நல்லா கரைஞ்சதும் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். அடுத்தடுத்து கடகடன்னு பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கேரமல் சாஸ் அடுப்புலேயே வச்சிருந்தோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். பாப்கார்ன் சேர்த்து நல்லா கலந்துட்டு பட்டர் தொடவி வச்சிருக்க பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாப்கார்ன் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் தனித்தனியாக உடைச்சிடலாம். நல்லா முறுமுறுப்பாக கேரமல் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.